சரி, இப்போ நம்ம மறுபடியும் ஒரு மூவி கிளிப் கிளாஸ் ப்ளே பட்டனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3 ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ளாஷ் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3 ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ண உடனே எனக்கு ஒரு பிளாக் டாக்குமெண்ட் கிடச்சிருச்சு. இங்கே வந்துட்டு நம்ம என்ன வேணால் இங்கே கொண்டு வரலாம். நான் இங்கே போயிட்டு நம்மளோட வசதிக்காக ஸ்டேஜில் சில பிக்சர்ஸை கொண்டு வர போகிறேன். இந்த பிக்சர்ஸை கொண்டு வர்றதுக்காக நான் என்னோடய ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஷேர் ஃபோல்டரில் சில பிக்சர்ஸை கொண்டு வர போகிறேன். நம்மளோட பிக்சர் எல்லா பிக்சருமே இங்கே ஸ்டேஜுக்குள்ளே வந்துடுச்சு. ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டாலும் எல்லா பிக்சரும் ரொம்ப சைஸ் வந்து ஸ்டேஜை விட பெருசாக இருக்குது. எடிட்டில் போயிட்டு செலக்ட் ஆல் எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக ஸ்கேலிங் ஆகும். குறைச்சிட்றேன். குறைச்சிட்டு இங்கே வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இதை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி வச்சு ஓகே. நமக்கு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் சொன்னோம். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 2ல் 1ல் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஸ்கிரிப்டிங் எழுத முடியும்னு சொன்னேன். ஆனால் இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஸ்கிரிப்டிங் எழுத முடியாது. சரி, நமக்கு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, விண்டோவில் போயிட்டு ஆக்ஷன் செலக்ட் பண்ணலாம், அல்லது F9 ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே என்னோட கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் என்னோட கண்டெக்ஸ்ட் மெனுவில் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வரும். இங்கே ஆக்ஷன்ஸ் வந்த உடனே நான் எந்த லேயரில் இருக்கேன், என்ன கீ ஃப்ரேமில் இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்துடுது. சரி, இந்த கீ ஃப்ரேமு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடுது. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஸ்கிரிப்டிங் எழுத முடியாதுன்னு சொன்னோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் இந்த பிளாங்க் கீ ஃப்ரேமில் எழுதிக்கலாம். என்னோட வசதிக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயர் 2வை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். இது எங்கே இருக்குது, மெயின் டைம்லைன் நம்ம ரூட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ரூட் OOT அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே எனக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே சொன்ன ஆக்ஷன் ஸ்கிரிப்டில் ரைட் கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸ் வேரியபிள்னா என்ன, வேரியபிள்னால் நம்ம என்ன சொன்னோம், சில விஷயங்களை போட்டு வச்சுருக்கிறதுக்கான ஒரு டப்பா மாதிரி அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒரு ரேக்கில் நிறைய நமக்கு தேவையான ஜாமான்லாம் போட்டு வச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சைக்கிள் ஸ்பேர் கடை வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம். நட்டெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். அது வெளியில் வந்துட்டு நட்டுன்னு எழுதி வச்சுருப்போமா, போல்ட்டுன்னு எழுதி வச்சுருப்போம். நான் அஞ்சரை பெட்டின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அஞ்சரை பெட்டிக்கு 2 பேர் சம்மந்தமே இல்லாத ஆட்கள் உட்காந்துருக்காங்க. அதனால் அதை வேணாம் அப்படின்ட்டு நம்ம நட்டு போல்ட்டுன்னே போயிடுவோம். சரியா? இப்போ அப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன சொன்னேன், VAR அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு போடணும். இந்த VAR கீவேர்டு போடணும். VAR போட்டால் தான் வேரியபிள் நான் அக்செப்ட் பண்ணும். சார், இந்த VAR நான் கேபிட்டல் V போட்டால் அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா ஆக்ஷன் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பியூர்லி கேஸ் சென்சிட்டிவ். இதை இப்படித்தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஃபாண்டோட ஸ்டைல் எனக்கு இங்கே ரீடபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், எடிட் மெனுக்கு போயிட்டு என்னோட ப்ரெஃபரன்ஸ் செட்டிங்ஸ்க்கு வர்றேன். என்னோட ப்ரெஃபரன்ஸ் செட்டிங்ஸில் சார் ஃபாண்ட்டை மாத்திரக்கு ஆப்ஷனை காணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜென்ரலில் இருக்கோம். ஆக்ஷன் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணால் என்னோட ஃபாண்ட் இங்கே குரியர் நியூன்னு காட்டுது. குரியர் நியூ ஒரு ஈவன் திக்னஸ் ஸ்டைலு. அதை விட எனக்கு வெர்டானா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மெதுவாக கீழே இறக்குறேன், அல்லது V ப்ரெஸ் பண்ணால் வெர்டானா வந்துருச்சு. என்னோட லெட்டர் ஸ்டைல் பாயிண்டோட ஸ்டைலையும் நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நான் 14 செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட சின்டாக்ஸ் கலர்ஸ், சின்டாக்ஸ் அப்படின்னா கோடிங்கோட கலர்ஸ் எல்லாத்தையுமே இதை நான் எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ண விரும்பலை. அதனால் ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு இங்கே VAR. இப்போ இது கொஞ்சம் போல்டாக இருக்கா இல்லையா, முதல்ல நம்ம குரியர் லெட்டர் ஸ்டைலை விட இது கொஞ்சம் போல்டாக இருக்குது. வேரியபிள் சொல்கிறோம். வேரியபிள் சொல்லிவிட்டு வேரியபிள் நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆப்பிள்ஸ்னால் எவ்வளவு அப்படின்ட்டு
ஆப்பிள்ஸை 5ன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு இதுக்கு அடுத்தபடி வேரியபிள் ஆரஞ்சஸ். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஆரஞ்சஸ் ஈக்குவல் டு 10. வேரியபிள் டோட்டல் ஈக்குவல் டு ஆப்பிள்ஸ் ப்ளஸ் ஆரஞ்சஸ். நமக்கு இந்த டோட்டல் நம்ம இங்கே இப்போ நமக்கு தெரியாது இல்லையா, இங்கே வந்து ஸ்கிரிப்டிங்காக கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட்டுக்கு அதை கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்து, ட்ரேஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ வி மஸ்ட் நீட் அ ஓப்பன் பிரேசஸ், ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் வேணும். நான் இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட்டு கொடுக்கணும். என்ன ஆர்குமெண்ட்டு, எதை ட்ரேஸ் பண்ண போகிறோம், டோட்டலை ட்ரேஸ் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு லைன் முடிவுலையும் ஒரு செமிகோலன் கட்டாயம் போட்டிருக்கணும். செமிகோலன் போடலைனாலும் சில நேரம் அக்செப்ட் பண்ணோம். இருந்தாலும் ஒரு லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும்னா செமிகோலன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது என்ன ஆயிடுச்சு, எனக்கு இங்கே அவுட்புட்டுன்னு ஒரு விண்டோ கிடைக்குதா, இதில் 15 கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது, இந்த ஆப்பிள்ஸையும் ஆரஞ்சஸையும் அதுக்குரிய வேல்யூவை எனக்கு இங்கே கூட்டி கிடைக்குது.